ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எறா எறா போட்டு சேமியா உப்புமா தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு 2-3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேமியா ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் 2 கப்பு சேமியா வச்சுருக்காங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தூள் சேர்த்துருக்காங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச எறா தொக்கு இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எறா தொக்கு மசாலா செய்கிறது, அதையும் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அதை நல்லா அந்த மசாலாவோட இந்த எறா தொக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இது வேக வச்சு செஞ்சது தான் இந்த எறா வறுவல், அதனால் ரொம்பலாம் வேகணும்லாம் கிடையாது. நீங்கள் சேமியா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப்பு சேர்த்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அம்மா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கினாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நார்மல் உப்புமா சேமியா தாங்க இது. சேமியா உப்புமா செய்வோம்ல, அந்த சேமியா தான் இது. மெலிசாக வாங்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், பொறுமையாக வேகட்டும். சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக எறா தொக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே ரெடி பண்ணிடலாம் இந்த சேமியா உப்புமாவை. சூப்பராக இருக்கும். ஈவினிங் நைட் டைம் சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம கொந்தி போட்டு கூட செய்யலாங்க. எறா போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். இதே ஒன் டைம் கொந்தி போட்டு கூட, கொந்தி கறி கூட போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.